இலங்கையில் மனைவியின் தலையை வெட்டி துண்டாக்கிய கணவன் தலையுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. குடும்ப தகராறு கொடூரத்தில் முடிந்ததன் அதிர்ச்சி பின்னணி என்ன? இலங்கை வவுனியா மாவட்டத்தில் உள்ள புலியகுளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுகிர்தரன் ஸ்வர்ணலதா தம்பதி. இவர்களுக்கு திருமணமாகி ஸ்வர்ணலதா 3 மாத கர்ப்பமாக இருந்தார். புலியகுளம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் அவர் ஆசிரியையாக பணியாற்றி வந்த நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. மேலும் மனைவியின் நடத்தையிலும் சுகிர்தரன் சந்தேகமடைந்ததாக தெரிகிறது. விடிந்ததும் குடும்ப சண்டையுடன் தொடங்கி இரவு உறங்கும் போதும் சண்டையுடன் முடிந்து வந்ததால் ஆசிரியை ஸ்வர்ணலதா கடும் மனவிரக்தியில் இருந்தார். ஆனால் அதனை புரிந்து கொள்ளாத கணவர் சுகிர்தரன் மனைவி வேறு யாருடனோ பேசிக் கொண்டிருப்பதாக சந்தேகம் அடைந்துள்ளார். அது தொடர்பாக சண்டையிட்டு மனைவியை அடித்து சித்திரவதை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காவல் நிலையம் வரை சென்றது. சண்டை போடக்கூடாது என இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். ஆனால் வரும் வழியிலேயே சுகிர்தரன் ஆக்ரோஷ செயலில் ஈடுபட்டுள்ளார். மனைவி மீது தீரா பகையுடன் இருந்தவர் அரிவாளால் அவரது தலையை வெட்டி எடுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் உடலை வீசியவர் தலையை மட்டும் கவரில் போட்டுக்கொண்டு காவல் நிலையம் எடுத்துச் சென்றார். மனைவியை கொன்று உடலை காட்டுப்பகுதியில் வீசியுள்ளேன் என வாக்குமூலம் அளித்து போலீசில் சரணடைந்துள்ளார். மிரண்டு போன காவல்துறை அதிகாரிகள் சுகிர்தரனை கைது செய்து அவரது மனைவியின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். மனைவியை வெட்டி கொன்ற கணவன் தலையை துண்டித்து எடுத்து காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.